ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனோட கான்செப்ட் 2. இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நேர்மாறல் எதிர்மாறல் நேர்மாறலா எதிர்மாறலான்றது கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு டவுட் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈஸியாக நம்ம ஃபார்முலா பேஸில் அப்ளை பண்ணி டைரெக்டாக ஆன்சர் எடுக்க போகிறோம். இந்த கொஷின் இல்லாத டிஎன்பிசி கொஷினே கிடையாது. இந்த மாடலில் கண்டிப்பாக ஒரு கொஷின் டிஎன்பிசி குரூப் 4க்கு கண்டிப்பாக வரும். அதனால் இந்த கான்செப்டை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்கள் நாட்கள் இன்ட்டு மணிகள் பை வேலை. ஓகேவா? அது ரெண்டையும் ரெண்டு சைடை கம்பேர் பண்ணி அதை எது இல்லையோ அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் போதும். இந்த இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ஆட்கள் நாட்கள் பை வேலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 15 பெண்கள் 12 நாளில் 180 மீட்டர். இதே மாதிரி 32 பெண்கள் எத்தனை நாளில் 512 மீட்டர். ஓகேவா? இப்போ இதை டேரெக்டாக அடிச்சிங்க அப்படின்னா இதையும் அடிச்சிங்கன்னா 12 இதுதான் அடிஞ்சிடும். இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 32 1 6 இப்போ 16 நாட்கள் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவார்கள்? இதுவும் அதே தான். என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆட்கள் இன்ட்டு நாட்கள் பை வேலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்கள் எவ்வளோ அப்படின்னா 81, எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க 56, எவ்வளோ வேலை அப்படின்னா 448 மீட்டர். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 160 மீட்டர் நீளமுள்ள 27 நாள் 27 நாள் எத்தனை மாணவர்கள் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அடிச்சிங்கன்னா 3 இதை அடிச்சிங்க அப்படின்னா 40 112 இதை அடிச்சிங்கன்னா 2 இதை அடிச்சா 20. அப்போ எக்ஸோட வேல்யூ 60. 60 மாணவர்கள் வண்ணமிடுவர். ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் தொகையை ஊதியமாக வழங்குகிறது எனில் அந்நிறுவனத்திற்கு 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு ஊதியமாக வழங்க எவ்வளவு தொகை தேவை? இதுவும் பார்த்தீங்கன்னா நாட்கள் பை வேலை தான். இப்போ 20 நாளைக்கு 15 வேலையாள் 6 லட்சம். ஓகேவா? அப்போ 5 வேலையாட்களுக்கு 12 நாளைக்கு எவ்வளோ கேட்குறாங்க. இப்போ அடித்தோம் அப்படின்னா ஒரு 0க்கு ஒரு 0, இதை அடித்தோம் அப்படின்னா 3, இது 2 அடித்தோம்னா 2. அப்போ 1,20,000 1,20,000 தேவை. அடுத்த பார்த்தோம் அப்படின்னா 24 ஆண்கள் 12 நாட்களில் 48 பொருட்களை செய்வார்கள் எனில் 6 ஆண்கள் டேஷ் பொருட்களை 6 நாட்களில் செய்வார். அதே ஃபார்முலா தான். 24 ஆண்கள் 12 நாளில் 48. இப்போ 6 ஆண்கள் 6 நாளில் எத்தனை செய்வாங்க? ஓகேவா? இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 2, இதையும் அடித்தோம் 4, 6 பொருட்களை செய்து முடிப்பார். அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா 15 வேலையாட்கள் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை 4 மணி நேரத்தில் முடிப்பார் எனில் வேலையாட்கள் 8 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை 8 மணி நேரத்தில் அமைப்பார். எவ்வளோ வேலையாட்கள் கேட்டிருக்காங்க. அதே ஃபார்முலா தான். 15 வேலையாட்கள் 4 மணி நேரத்தில் 4 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நீளமுள்ள 8 மணி நேரத்தில் எவ்வளோ வேலையாட்கள் கேட்டிருக்காங்க. அடித்தோம் அப்படின்னா இதையும் அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். ஆன்சர் 15.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 25 பெண்கள் 36 நாட்களில் முடிப்பர். எனில் 20 பெண்கள் நாளொன்றுக்கு டேஷ் மணி நேரம் வேலை செய்து அதே வேலையை 30 நாட்களில் முடிப்பர். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி நேரம் 25 பெண்கள் 36 நாள். இதில் வந்து வேலை வந்து சேம் வேலைன்னு சொல்லிட்டாங்க. அதனால அதை வந்து நம்ம தேவையில்ல, மென்ஷன் பண்ண தேவையில்ல. இப்போ 30 நாள் 20 பெண்கள் எத்தனை மணி நேரம்? இப்போ அடித்தோம் அப்படின்னா 5 6 இதனொன்று அடித்தோம் அப்படின்னா 12 60 2 18. இப்போ 18 மணி நேரம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முகாமில் 98 நபர்களுக்கு 45 நாட்களுக்கு போதுமான 420 கிலோகிராம் அரிசி உள்ளது. எனில் 42 நபர்களுக்கு 60 கிலோகிராம் அரிசியானது டேஷ் நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாகும். இதையும் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபார்முலா தான். 98 நபர்கள் 45 நாள் 420 கிலோகிராம். அதே மாதிரி 42 நபர்கள் டேஷ் நாட்களுக்கு 60 கிலோகிராம். இது எதையும் அடித்தோம் அப்படின்னா 7 இந்த இதையும் அடித்தோம் அப்படின்னா 14 3 15. ஆன்சர் வந்து 15. இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி 4.5ல் வந்து நீங்கள் 8th ஸ்கூல் புக்கு 4.5ல் வந்து இருக்குது. அதில் இருக்க எல்லா சம்ஸும் வந்து இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.